10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Vector product of two vectors. The another name of vector product is nothing but cross product. அது vector productக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டால் cross product அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஸ்கேலார் ப்ராடக்டை பற்றி பேசணும். ஸ்கேலார் ப்ராடக்டோட இன்னொரு பேர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது ரெண்டுமே என்ன ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரெண்டு வெக்டர்ஸை நம்ம கையில் கொடுத்துட்டு அந்த வெக்டரை வந்துட்டு ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி 4 மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை அட் ஏ டைமில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஃபார்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது இப்போ நம்ம கையில் 2 வெக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டரை ப்ராடக்ட் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். இட் இஸ் நேம்டு ஆஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆல்சோ. ஹவ் வி ஏபிள் டு டிஃபைன் இட்? இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் தி 2 வெக்டார்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த 2 வெக்டார்ஸ். லெட் அஸ் கன்சிடர் A vector is the one of the vector, B vector is the another vector. அப்போ A வெக்டாருடைய மேக்னிடியூடு, B வெக்டருடைய மேக்னிடியூட், இந்த ரெண்டு பேருடைய மேக்னிடியூடை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும். மேக்னிடியூட்ஸ் அப்படின்னு சொன்னும்போது முன்னாடி நம்ம இந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ வெக்டார் பை எ ஸ்கேலார் அப்படின்ற கான்செப்டை பற்றி சொல்லியிருப்போம். அப்போ ஒரு ஸ்கேலரோடு அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களுடைய மேக்னிடியூடை மட்டும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம்னா த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். இப்போ நம்ம கையில் 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து A வெக்டார், இன்னொன்று B வெக்டார். இந்த 2 வெக்டருக்குமான ஆங்கிள் எவ்வளோ மேக் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த சைன் ஆங்கிளாக இருக்கும். அப்போ சைன் ஆங்கிள் அப்படின்றது தான் இந்த 2 வெக்டருக்கு பிட்வீனில் கிடைக்கக்கூடியது. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் த 2 வெக்டார்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 வெக்டார்ஸ். சரி, இவங்களோட டைரக்ஷனை எப்படி சொல்லலாம் நம்ம? அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் த 2 வெக்டார்ஸ். அது என்ன? பர்பெண்டிகுலர் டு த பிளேன். இப்போ A வெக்டர்ஸை தாங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், B வெக்டர்ஸை தாங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் 2 பிளேனில் ஆக்சிட் ஆகுதுன்னா இந்த 2 பிளேனும் எப்போ நமக்கு மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து வெக்டர் ப்ராடக்ட்ன்ற ப்ராசஸை பேச முடியும். அதுக்கு இன்னொரு பேர் தான் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வரக்கூடிய வியூவில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல A வெக்டாரும் B வெக்டாரும் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லெட் அஸ் கன்சிடர் A வெக்டார் அண்ட் B வெக்டார் ஆர் த 2 வெக்டார்ஸ். அப்போ இந்த 2 வெக்டருக்கும் கிடைக்கக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? when A and B are mutually perpendicular to it, the C vector is the direction of A and B அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அதாவது A வெக்டாரையும் B வெக்டாரையும் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பர்பெண்டிகுலர் பார்த்து தான் இந்த C வெக்டருடைய டைரக்ஷனை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு சொல்லலாம். இப்போ இந்த A வெக்டார் கிராஸ் B வெக்டருக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம எழுதும்போது என்ன சொல்லியிருப்போம்? A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு, ஸோ இவங்களுக்குலாம் மாடுலஸ் வேல்யூ கூட நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா AB சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. அதாவது A வெக்டருடைய மேக்னிடியூட் A, B வெக்டருடைய மேக்னிடியூட் B. இந்த கிராஸ் சிம்பிளுக்கு பதிலாக சைன் தீட்டா யூஸ் பண்ணணும். ஸோ இது வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது யூனிட் வெக்டருடைய ரோல் இந்த இடத்துல நமக்கு அவசியம். அப்போ அந்த யூனிட் வெக்டர் தான் நம்ம சொல்லக்கூடிய n கேப். அப்போ n கேப் இஸ் தி யூனிட் வெக்டார் பிட்வீன் A வெக்டார் அண்டு B வெக்டார்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எடுத்திருக்கோம் பாரு. A vector and B vector are the 2 vectors. O is the origin and CD is the y axis. அதாவது CD அப்படின்ற பார்த்த y axis எடுத்துக்கலாம், OA அப்படின்ற பார்த்த x axis எடுத்துக்கிறோம்.
அப்போ அந்த ஓஏன்னு சொல்லக்கூடிய பாத்தில் தான் ஏ வெக்டார் அப்படின்றது இருக்குது. அப்போ ஏ வெக்டார் இஸ் எக்ஸிஸ்டிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். பி வெக்டார் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தி எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன எக்ஸ் ஒய் பிளேனு? இது ஆக்சுவலாக பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோமா? இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோமா? இது ரெண்டுக்கும் நடுவில் தானே பி வெக்டர் இருக்குது. அப்போ பி வெக்டர் அப்படின்றது எக்ஸ் ஒய் பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதில் பாரு டீட்டா அப்படின்ற ஆங்கிளை நம்ம எப்படி எடுத்துருக்கிறோம், அதில் ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பாரு. ஏ வெக்டார் பி வெக்டரை நோக்கி மூவ் ஆகிறதா காமிச்சிருக்கிறோம். இந்த டீட்டாவுடைய வேல்யூ எப்படி போயிருக்கு? ஏ வெக்டார் இஸ் கோயிங் டு பி மூவ் டுவர்ட்ஸ் பி வெக்டார். அப்போ ஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டரை நோக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டும்போது அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டருடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இட் ஆக்டிங் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அது எந்த பாத்தில் இருக்குது? ஆக்சுவலாக சின்ற பாயிண்ட் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுவே பி வெக்டார் இஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்ல வரேன்னா அப்போ பி வெக்டர் ஏ வெக்டரை நோக்கி வருது. அப்போ ஏ வெக்டர் நோக்கி வரும்போது இது எப்படி இருக்குது இங்கே பாருங்கள், பி கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இது ஆக்சுவலாக அப்போர்டில் இருக்கு இல்லையா? அப்போ ஏ டென்ஸ் டு பி அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் பாத், பி டென்ஸ் டு ஏன்னு சொல்லும்போது நெகட்டிவ் பாத். அப்போ சி வெக்டருடைய டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏ வெக்டருக்கும் பி வெக்டரையும் தாங்கி இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் பாத்து தான் இந்த சி வெக்டருடைய டைரக்ஷன். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நம்ம எழுதும்போது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏ வெக்டருடைய மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் தான் அதனோட மேக்னட்யூடு, பி வெக்டருடைய மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் தான் அதனோட மேக்னிடியூடு. அப்போ கிராஸ் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண லெட்டர் தான் சி வெக்டார். அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சிக் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? த டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டார். அதாவது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக நம்ம சொல்லக்கூடியது தான் டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டர் அப்படின்றத சொல்லலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் போது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பற்றி பேசுகிறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கில் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னால் நம்மளுடைய ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். தம்ப் ரூலில் சொல்லும் போது தம்ப் ஃபிங்கர் தான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்போ தம்ப் அப்படின்றது இந்த சி வெக்டார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த தம்ப் ஃபிங்கர்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்டை கொண்டு போய் வச்சிருக்கிற மாதிரி மீனிங்கு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கர்ஸும் வைண்டட் ஃபிங்கர்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கிறதா மீன் பண்ணிக்க. ஸோ நம்மளை நோக்கி அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதா எடுத்துக்கலாம். அப்போ சி வெக்டார்ன்றது யார்? எக்ஸ்டெண்டட் தம்ப். அதாவது நம்ம ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்ப் ஃபிங்கரை மட்டும் எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் நம்ம நிறுத்திடுறோம். அப்போ த எக்ஸ்டெண்டட் தம்ப் டினோட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் தி வைண்டட் டுவர்ட்ஸ் டு அஸ். நம்மளை நோக்கி அது என்ன பண்ணியிருக்கு? க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கிறதா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ்டெண்டட் தம்ப்பு சி வெக்டாரை மீன் பண்ணியிருக்கு அப்படின்னா எப்போ? when a tends to b. அப்போ ஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டாரை நோக்கி மூவ் ஆகும்போது சி வெக்டார் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் தம்பாக இருக்குது. அப்போ இது என்ன டைரக்ஷனு? பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அப்போ இந்த சி வெக்டரோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும்? it denotes பாசிட்டிவ் வேல்யூ. அதுவே பக்கத்தில் இருக்கிற டயக்ராமில் பாருங்கள், பி வெக்டார் டென்ஸ் டு ஏ வெக்டார், அதாவது பி வெக்டார் ஏ வெக்டரை நோக்கி மூவ் ஆகுது. அப்போ அந்த எக்ஸ்டெண்டட் தம்பை அப்படியே நம்மளோட கையை தலைகீழாக திருப்பணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் தம்ப் அதாவது நீட்டப்பட்ட இந்த தம் ஃபிங்கர் எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனை காட்டும். அப்போ அந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு பேசலாம் இல்லையா? அப்போ அவங்களோட வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் சி வெக்டராக இருக்கும். அப்போ மைனஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம டைரக்ஷனை தான் சொல்லியிருக்கிறோம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார், கரஸ்பாண்டிங்லி பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டார். ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுதில்ல? அப்போ எக்ஸ்டெண்டட் தம்ப் அப்படின்றது ஃபஸ்ட்டு டயக்ராமில் அப்போர்ட் டைரக்ஷன்லையும் செகண்ட் டயக்ராமில் டவுன்வர்ட் டைரக்ஷனையும் நமக்கு காட்டுது. அப்போ அப்போர்ட் டைரக்ஷன் அப்படின்றதுனால அது பாசிட்டிவ், டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்கிறதுனால இது நெகட்டிவ்.
So we conclude that A cross B is equal to B cross A or not. அதாவது A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. கண்டிப்பாக அது ஈக்குவல் கிடையாது. ஏன்? A cross B உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்கோம்? C வெக்டார்னு சொல்லியிருக்கிறோம். அதே செகண்ட் டயக்ராமில் B cross A ஓட வேல்யூவை மைனஸ் C வெக்டார்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ A cross B definitely not equal to B cross A. அதுவே இன் கேஸ் ஆஃப் த டாட் ப்ராடக்ட் அப்படின்னா A டாட் B இஸ் ஈக்குவல் டு B டாட் ஏன்னு சொல்லுவோம். பட் கிராஸ் ப்ராடக்டில் A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எப்போ சொல்ல முடியும்? நெகட்டிவில் சொன்னோம் அப்படின்னா அது ஈக்குவலாக மாறும். எப்படி நெகட்டிவில் சொல்லலாம்? இங்கே பாருங்கள், A கிராஸ் பியோட வேல்யூ என்ன? C வெக்டார். B கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் C வெக்டார். அப்போ இந்த மைனஸ் C வெக்டாரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு இந்த C வெக்டாரோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய C வெக்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் C வெக்டருக்கு என்ன வேல்யூ? A கிராஸ் B. அந்த இடத்துல கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் C வெக்டாரு மைனஸ் ஆஃப் B கிராஸ் ஏன்னு மாறும். அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B கிராஸ் A. பட் A cross B is not equal to B cross A அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கான்செப்ட் தான், இந்த லாஜிக் தான் ஒரு ரெண்டு வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம மைண்டில் செட் பண்ண வேண்டியது. ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் A dot B is equal to B dot A, but A cross B is not equal to B cross A. So in case of the dot product, A dot B is equal to B dot A. It's both are equal. But in case of the cross product, A cross B is not equal to B cross A. Suppose நான் ஈக்குவலாக எழுதணுன்ற பட்சத்தில் we have to use negative sign on either side of. அதாவது எந்த ஒரு சைடில் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது A cross B நாட் ஈக்குவல் டு B cross Aன்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்களுடைய கான்செப்டில் ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். It have many properties. We will see one by one. Here the properties of the vector product of the two vectors. First property பாருங்க, the vector product of any two vectors is always another vector. So இது எதை மீன் பண்ணுது பாருங்க? The vector product of any two vectors. கண்டிப்பாக நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? ஒரு ரெண்டு வெக்டரை கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு வெக்டருக்கு வெக்டர் ப்ராடக்ட் தான் எடுக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? வெக்டர் தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் வரும். Suppose they will ask, what is mean by scalar? What is mean by vector? அப்படின்னு கேட்டால் ஸ்கேலார்னா என்ன சொல்லுவோம்? How we able to define? Which are the quantities having only the magnitude we have to call scalar? Which are the quantities having both magnitude as well as the direction we have to call vector? இப்போ யாருக்கெல்லாம் மேக்னிடியூட் மட்டும் இருக்கோ அவங்களுக்குலாம் பேர் ஸ்கேலார். யாருக்கெல்லாம் மேக்னிடியூடும் இருக்கோ டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேர் வெக்டார்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம எதுக்காக இதை பற்றி பேசணும்? ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்குது? வெக்டர் தான் கிடைக்குது. அப்போ நமக்கு ஒரு கொஷின் இந்த இடத்துல எழும். ஹியர் த கொஷின் கம்ஸ் லைக் திஸ்: இஃப் two vectors are product with each other, we can get either scalar or vector. They will ask, what will become? என்ன கிடைக்கும் நமக்கு? ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலராகவும் கிடைக்கும், வெக்டராகவும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? The vector product of any two vectors is always another vector. எப்ப? within the bracketல சொல்லியிருக்கேன் பார், perpendicular to these vectors. எப்ப ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வெக்டராக இருக்கும். அதுவே போத் ஆர் பேரலாக இருந்தது அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடியது ஸ்கேலராக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல நல்ல கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலர் கிடைக்குது அப்படின்னா போத் த வெக்டர்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு அர்த்தம். அதே ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணும்போது வெக்டர் தான் கிடைக்குது அப்படின்னா ரெண்டு வெக்டரும் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்கிறோம் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் மே ஆர் மே நாட் பி ஆர்த்தோகனல். ஸோ ஏ வெக்டரும் பி வெக்டரும் மே பி மியூச்சுவலி ஆர்த்தோகனலாக இருக்கலாம் ஆர் மே நாட் பி ஆர்த்தோகனலாக இருக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்போ ரெண்டு ஸ்கேலரை ப்ராடக்ட் பண்ணால் என்ன அப்படின்றதும் ஒரு கொஷின் வரும் இல்லையா? அதில் டவுட்டே வேணால் ரெண்டு ஸ்கேலர் எப்போ ப்ராடக்ட் பண்ணாலும் ஸ்கேலராக தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்கேலர் ஒரு வெக்டர்னா
கண்டிப்பாக வெக்டராக தான் இருக்கும். அப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்? இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் ப்ராடக்ட் வித் ஈச் அதர் பிகம் ஸ்கேலர் ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் பார், இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் லா. இது வந்து ஏன் கம்யூட்டேட்டிவ் லா இல்லைன்னு சொன்னோம்? இதை தான் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பற்றி பேசும்போது தெளிவாக சொன்னோம். A cross B is not equal to B cross A, but A cross B is equal to minus of B cross A. அதாவது A வெக்டரையும் B வெக்டரையும் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவு B வெக்டரையும் A வெக்டரையும் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்தால் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லியிருப்போம். அது வந்து கிராஸ் ப்ராடக்டில் பாசிபிள் கிடையாது, டாட் ப்ராடக்டில் தான் பாசிபிள். அப்போ ஏ கிராஸ் பியை பி கிராஸ் ஏவுக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்லலாம்? மைனஸ்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு என்ன பண்ணால் மேக்னெட்டியூட பாசிட்டிவ்க்கு கொண்டு வரலாம்? வி ஹேவ் டு டேக் த மாடுலஸ். மேத்தமெட்டிக்கலில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் தட் மீன்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ என்னவாக தான் கிடைக்கும்? அவுட்புட் பிகம் பாசிட்டிவ் ஒன்லி. அப்போ ஏ கிராஸ் பி மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. அதாவது ஏ கிராஸ் பிக்கு மாடுலஸ் எடுத்து வரக்கூடிய வேல்யூவும் பி கிராஸ் ஏவுக்கு மாடுலஸ் எடுத்து வரக்கூடிய வேல்யூவும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இட் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. சரி, அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் மே பி பர்பண்டிகுலர் மே நாட் பி பர்பண்டிகுலர், இப்படி ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். அப்போ மேபி பர்பண்டிகுலர் அப்படின்னா கண்டிப்பாக பர்பண்டிகுலராக இருக்கும்போது அவுட்புட் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். மே நாட் பி பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லும் போது அது என்னவா இருக்க சான்சஸ் இருக்குது? எய்தர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? வென் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, ஏபிசி இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீட்டாவுக்கு வேல்யூ நீ 90 டிகிரி அப்ளை பண்ணுற. வாட் வில் பிகம்? சைன் 90யோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 1. அப்போ சைன் 90யோட வேல்யூ 1ன்னு கொடுக்கும்போது 1 இன்ட்டு ஏபி ஏபி. அப்போ when theta is equal to 90 degree sin theta equal to 1. இந்த sin thetaவுக்கு வேல்யூ என்ன கொடுக்குறோம்? 1ன்னு கொடுக்க போகிறோம். எப்போ அந்த இடத்துல நீ 1ன்னு கொடுக்க முடியும்? when both the vectors are perpendicular. அப்போ அந்த ரெண்டு வெக்டரும் பர்பண்டிகுலராக இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 90 டிகிரின்னு கொடுக்க முடியும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூன்றதை நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி கொடுக்குற இல்லை 180. அது என்ன 0? போத் வெக்டர்ஸ் ஆர் பேரலல் வித் ஈச் அதர். அப்போ ரெண்டு வெக்டரும் பேரலாக இருக்குது அப்படின்னா தீட்டா என்னவா இருக்கும்? 0 ஆகிட்டு இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0, சைன் 0 ஈக்குவல் டு 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி கொடுக்குற, சப்போஸ் சைன் தீட்டாவோட வேல்யூவும் 0வாக மாறிடுச்சு. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. அவுட்புட் பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இங்கே மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லியிருக்கிறோம்? மேக்ஸிமம் அப்படின்னா we can get sum of the value, மினிமம் become as 0 only. அப்போ பேரலாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து 0 வருதா? அதுவே ஆன்டி பேரலாக மாறும்போது என்ன வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, ஆன்டி பேரலல்னா என்ன? ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போச்சு அப்படின்னா இன்னொன்று நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ மேக் அன் ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ சைன் 180யோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கேயும் என்னவாயிடுது? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 தான். ஸோ இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, போத் த வெக்டர்ஸ் ஆர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா, the product of a vector with itself is called null. அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், நல் வெக்டர்னு ஒன்று கான்செப்ட். அது என்ன நல்? நல் இஸ் நத்திங் பட் 0. அதாவது a product of a vector with itself, அதாவது ஒரு வெக்டரை அதனுடைய வெக்டராலே மல்டிப்ளை பண்ணும்போது, தட் மீன்ஸ் a கிராஸ் a, b கிராஸ் b, c கிராஸ் c, லைக் தட். அதாவது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம் a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு b கிராஸ் a. ஆனால் அது எப்போ பாசிபிள்? மைனஸ் ஆஃப் b கிராஸ் ஏன்னா பாசிபிள், இல்லாட்டி அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே நல் வெக்டரை கொண்டு வரணும் அப்படின்னா, நல் வெக்டர் இஸ் நத்திங் பட் 0 வெக்டர். எப்போ 0 வெக்டராக மாறும்? ஏ வெக்டரோட அதே இன்னொரு ஏ வெக்டரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல் வெக்டராக மாறிடும்.
அப்போ the product of a vector with itself is called null vector. That means a cross a is equal to a வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தா a, அதே அகைன் a வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தா a sin 0 டிகிரி. ஏன் 0 ஆச்சு? ரெண்டுமே சேம் வெக்டர் இல்லையா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? இட் இஸ் அலைன் வித் ஈச் அதர். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0, sin 0 0, n கேப் இது வந்து டைரக்ஷனை மீன் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்போ எவ்ரி திங் இஸ் கோஸ் டு 0. அப்போ ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ என்னவா கிடைக்குது? 0 வெக்டராக கிடைக்குது. எப்போ ஒரு வெக்டரை அதனோட வெக்டராலேயே மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போ நமக்கு நல் வெக்டர் அப்படின்றது கிடைக்கும். இந்த கான்செப்டை வச்சு தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம 3 காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். அது என்ன? x axis, y axis, z axis. See here, I cap is the unit vector for the x axis. J cap is the unit vector for the y axis. K cap is the unit vector for the z axis. அப்போ சப்போஸ் இப்போ நம்ம பேசணும் இல்லையா நல் வெக்டார்ன்றதை எப்படி கொண்டு வந்தோம்? a கிராஸ் a நல். அப்போ I கிராஸ் I என்னவா இருக்கும்? அப்போ I கிராஸ் ஐன்னா யாரு? I வெக்டரை I வெக்டராலே மல்டிப்ளை பண்ணுறதுக்கான மீனிங் இது. அப்போ I கிராஸ் I, J கிராஸ் J, K கிராஸ் K கண்டிப்பாக என்னவா மாறும்? இட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ ஒரு வெக்டரை அதனோட வெக்டராலேயே மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் என்னவா மாறிடுது? 0வாக மாறிடுது. நல்லா மைண்டில் வச்சுக்க. I கிராஸ் I ஈக்குவல் டு J கிராஸ் J ஈக்குவல் டு K கிராஸ் K ஈக்குவல் டு 0 இன் த கான்செப்ட் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட். அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்டை பற்றி பேசும்போது I டாட் I ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருப்போம், J டாட் J ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருப்போம், K டாட் Kயோட வேல்யூவும் 1ன்னு சொல்லியிருப்போம். அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டில் 0 ஆகிடுது, டாட் ப்ராடக்டில் வேல்யூ 1ன்னு கிடைக்குது. ஸோ இதையே நம்ம வந்து while making as the rotational path, அந்த rotational pathன்றது எங்கே? இந்த I வெக்டருக்கையும் J வெக்டரையும் ப்ராடக்ட் பண்ணுற, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வெக்டரு ஒய் ஆக்சிஸில் ஒரு வெக்டர் இருக்குது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ என்னவாக இருக்கும்? நல் வெக்டர் கிடைக்குமா? கண்டிப்பாக நல் வெக்டர் கிடைக்காது. ஸோ அது இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாரு. I கிராஸ் ஜேவோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா K கிடைக்குது. அதாவது ஐயும் ஜேவையும் மல்டிப்ளை பண்ணால் K, ஜேவையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் J, அதே போல் கேவையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் J கிடைக்குது. ஸோ அதை கீழே எழுதியிருக்கும் பாரு. I கிராஸ் J ஈக்குவல் டு K, IJK அந்த பேட்டர்னில் படிக்கணும். IJK இதுதான் அதனுடைய ஆர்டர். அப்படி ஆர்டர் மாறுச்சு அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் கிடைக்கும். எப்படி? இங்கே பாருங்கள், I கிராஸ் J ஈக்குவல் டு Kன்னு சொல்லியிருக்கிறோம், ஆனால் J கிராஸ் I ஈக்குவல் டு மைனஸ் Kன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஐயும் ஜேவும் இடம் மாறி இருக்கா? அப்போ இடம் மாறும்போது வேல்யூஸ் என்னவாயிடுச்சு? நெகட்டிவில் கிடச்சிருக்கு. அதே போல் J கிராஸ் I ஈக்குவல் டு Kன்னு சொல்கிறோம், ஆனால் K கிராஸ் ஜேவோட வேல்யூவை மைனஸ் ஐன்னு சொல்லியிருக்கோம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. இப்போ எப்போ வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கண்டிப்பாக சைன் சேஞ்ச் ஆகணும். அதே போல் K கிராஸ் I ஈக்குவல் டு J, பட் I கிராஸ் K ஈக்குவல் டு மைனஸ் J. பட் நம்ம நினைக்கலாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் மல்டிப்ளிகேஷன்லேயும் அடிஷன்லேயும் நம்பர்ஸோட பிளேஸ் சேஞ்ச் ஆனால் மீனிங் மாறாது அப்படின்னு நினைப்போம். பட் இன் கான்செப்ட் ஆஃப் த வெக்டார்ஸில் கண்டிப்பாக மீனிங் மாறிடும். அப்படி மீனிங் மாறாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து டாட் ப்ராடக்டாக இருக்கும், மீனிங் மாறுது அப்படின்னா அது கிராஸ் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபியூச்சரில் while சால்விங் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். சரி, அடுத்து பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் கான்செப்ட். அது என்ன காம்போனன்ட்டு? மேத்தமெட்டிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த டிட்டர்மினன்ட்ஸில் என்ன இருக்கும்? டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இருக்குது உனக்கு. அந்த மேட்ரிசஸில் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் எசென்சியல் பார்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். அதே போல் தான் நமக்கு இங்கே காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் 3 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. IJK அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். அவங்களுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவை எப்படி எடுக்கிறது பாருங்கள். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது அதே போல் தான் A வெக்டாருக்கும் B வெக்டருக்கும் மாடுலஸ் ஆஃப் த வேல்யூ நம்ம எடுக்கணும். மாடுலஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது எப்படி எழுதியிருக்கும் பாரு. IJK அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூனிட் வெக்டர். கரஸ்பாண்டிங்காக செகண்ட் டேர்மில் என்ன சொல்லியிருக்கோம்? AX AY AZ. இது எதை மீன் பண்ணுது? அதாவது A வெக்டருடைய மேக்னெட்யூடு அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்,
A வெக்டருடைய மேக்னெட்டியூடு along the y axis, A வெக்டரோட மேக்னெட்டியூடு along the z axis னு இதுக்கான மீனிங். அதே போல B வெக்டரோட மேக்னெட்டியூடு இந்த x axis, B வெக்டருடைய மேக்னெட்டியூடு இந்த y axis, B வெக்டரோட மேக்னெட்டியூடு இந்த z axis அப்படின்னு அர்த்தம் இது. அப்போ A cross B யோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட்ஸ் எடுக்கணும். அப்படி டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏரியான்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் ஒரு பேரலோகிராம் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்ட்ரக்சரு? பேரலோகிராம் ஸ்ட்ரக்சர். இப்போ பேரலோகிராம்னா உனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? பேரலோகிராம்ன்றது பார்க்க எப்படி தெரியும்? அந்த பேரலோகிராம் ஸ்ட்ரக்சரில் ஒரு ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும். ஏன்னா பேரலோகிராம்னா என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவலாக சொல்லும்போது ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். அப்படி ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளாக பிரித்த பிறகு ரெண்டு பேத்தில் யாராவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்தால் போதுமானது. தட் மீன்ஸ் ஆஃப் இட்ஸ் இண்டிவிஜுவல் வேல்யூ. அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தோம் இல்லையா? அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டருக்கு என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராமை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் A கிராஸ் B எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் AX AY AZன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நம்பர் கொடுக்குறாங்க? 2 3 4 அப்படின்ற நம்பரை நம்ம எழுதுகிறோம். அதே போல் இங்கே பார்த்தோம்னா 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 3 4 5ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேஷன் வந்து உனக்கு மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு முறை இங்கே சொல்லிடுறேன். இப்போ ஐ கேப் அப்படின்ற வேல்யூவை எப்படி சொல்லணும்னா பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஜே கேப்ன்ற வேல்யூவை நெகட்டிவ்னு, கே கேப்னு சொல்லக்கூடிய வேல்யூவை அகைன் பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் ஐத்து காம்போனண்ட்டை பற்றி பேசுகிறேன்னா ஐ எங்கெல்லாம் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா அலாங் த ஃபஸ்ட்டு காலம் அலாங் த ஃபஸ்ட்டு ரோ. அப்போ இது ரெண்டையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா உன் கண்ணுக்கு மீதி என்ன தெரியும்? இது எல்லாத்தையும் மறைச்சிரு. ஏஒய் ஏஇசட், பிஒய் பிஇசட் இப்படி இருக்குது. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதாவது கிராஸ் மல்டிப்ளை. எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஒய்யும் பிஇசட்டையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே என்ன நம்பர் கொடுத்தோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? 2 3 4 3 4 5 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கிறதா மீனிங்கு? 3 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போ 3 × 5 15 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஏஒய் பிஇசட் மைனஸ் பிஒய் ஏஇசட்னு சொல்லணும். அதுவே செகண்ட் குவான்டிட்டி வரும்போது மைனஸ் ஜே கேப் இன்ட்டு. ஸோ இதையும் இதை ரெண்டையும், அதாவது ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஎக்ஸ் இன்ட்டு பிஇசட் மைனஸ் பிஎக்ஸ் இன்ட்டு ஏஇசட் அப்படின்னு சொல்லணும். தேர்டு காம்போனண்ட் வரும்போது ப்ளஸ் கே கேப்பு. ஸோ தேர்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா while read as ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் ஏஒய்னு படிக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வேல்யூஸை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான எக்ஸ்பேண்ட் பொசிஷன் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். பி வெக்டார் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். சப்போஸ் இந்த ரெண்டு வெக்டரும் ஒருவேளை மேக்னெட்டியூட்லி ஈக்குவல்னு அவங்க சொல்லியிருந்தா ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டராக இருந்தால் அவங்களுடைய காம்போனன்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஐ டாட் ஐ 1 ஜே டாட் ஜே 1 இப்படிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ், ஏஒய் ஈக்குவல் டு பிஒய் ப்ளஸ் ஏஇசட் ஈக்குவல் டு பிஇசட்னு கிடச்சிரும். இப்போ இதிலிருந்து நம்ம பொசிஷன் வெக்டரை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பொசிஷன் அப்படின்னா என்ன? இது இப்போ நம்ம பேசின மாதிரியே தான். 3 காம்போனண்ட்டு, 3 கோஆர்டினேட்ஸு எக்ஸு ஒய் இசட். இங்கே பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட், XYZ இந்த ஆர்டரில் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வருவோம். இதில் ஒரு பார்ட்டிகிளை YZ பிளேனில் நம்மளை வச்சுருக்காங்க. இப்போ நம்மளே கூட YZ பிளேனில் உட்காந்துருக்கிறதா வச்சுக்குவோம். நம்மளோட பொசிஷன் தான் P. வி ஆர் அட் த பாயிண்ட் P. அப்போ P பாயிண்டில்
எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்ன. ஸோ இதை கால்குலேட் பண்ணணும்னா அதை வந்து ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன் வெக்டரில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகளை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் இதே மாதிரி இன்னொருத்தரை நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா சின்னதாக கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்க பாரு, எக்ஸ் ஒய் இசட்டு. R1 வெக்டார் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, R2 ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டெல் ஆர் வெக்டார் அதன்னு நம்ம சொல்லலாம். அப்போ டெல் ஆர் வெக்டாரோட வேல்யூ எப்படி எழுதலாம், டெல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். ஒன்றும் இல்லை, இங்கே எழுதியிருக்க மாதிரி ஆர் வெக்டாரோட வேல்யூ எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கேன்னு வருது இல்லையா, அது மாதிரி x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k கரஸ்பாண்டிங்லி x2i ப்ளஸ் y2j ப்ளஸ் z2k அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் பொசிஷன் வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்டன்ஸ். இதை பற்றி 6ஆம் வகுப்புலேருந்து நீ படிச்சிருப்ப. டிஸ்டன்ஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் மென்ஷன்டு பை த யூனிட் இஸ் மீட்டர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஹவு மச் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட். இப்போ நம்மளே கூட இருக்கிறோம், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரோம், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோம், மொத்தமாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஸோ இது டோட்டல் வேல்யூ தான் நம்ம சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட். ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மொத்தமாக எவ்வளோ லென்த்தை ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் மென்ஷன்டு பை த யூனிட் இஸ் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, சில நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன. டிஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் த டைரக்ஷன். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எப்படி சொல்லணும், இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுடைய டிஃப்ரென்ஸை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை விட சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்மளே காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தோம், மறுபடியும் ஸ்கூல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் 0. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் டோட்டல் கிலோமீட்டர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துல திரும்பவும் போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0வாக இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படின்றது டோட்டல் பாத் லென்த்தை கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ distance is a scalar quantity, displacement is a vector quantity, but both are mentioned by the unit is meter only. That's all.